Hello friends, this is Jan and welcome to the channel Jana's Mommy. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் ஆர்கனைசர். நம்ம 9 ஆர்கனைசர்ஸ் பார்க்க போறோம். எல்லா ஆர்கனைசர்ஸும் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ். அதாவது ரொம்பவே கிச்சன்ல இடம் அடைக்காது. அதே மாதிரி ஸ்மால் கிச்சனை கூட ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணலாம் இந்த ஆர்கனைசர்ஸ் வச்சு. அதோட சேர்த்து இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே ரெண்டல் ஃப்ரெண்ட்லி. நீங்க ஈஸியா ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹேண்ட் கிராஃப்டட் உடன் ஸ்பைஸ் பாக்ஸ். இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது பேக்கேஜ். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நான் பேக்கேஜ்லேருந்து காட்டணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிட்டு வந்து கிளாஸில் மேட் அவுட் ஆகிருக்கும். ஸோ எப்படி பேக் பண்ணி நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸ்பாஞ்ச் பேக்கிங் ஷீட் வந்து 2 லேயர் கொடுத்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் வராமல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் லிட்டுக்கு மேலே ஒரு தெர்மோக்கோல் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்சும் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் ஷார்ப் எட்ஜஸ் கூட இருக்குது சைடில். ஸோ எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு பேக்கேஜ் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மசாலா பாக்ஸை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஈவன் என்னோடய கிச்சன் டூர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கூட வந்து மசாலா பாக்ஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பட் என்னோடய மதர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷீ இஸ் ஹேவிங் மோர் தென் 2 மசாலா பாக்ஸஸ். ஸோ இப்போ மாடர்ன் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான மசாலா பாக்ஸ்னால் இந்த மசாலா பாக்ஸ் நான் சொல்லுவேன். இதோடு சேர்த்து நம்மளுக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா பாக்ஸஸ் வந்து 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லிட்டு கூட வந்து ஸ்டாண்ட் அலோனாக இருக்குது, அப்படியே விழுகலை நம்மளுக்கு. அப்புறம் இந்த லாக் வந்து ரொம்பவே ராயலாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. இந்த லாக் வந்து அந்த லிட்டையும் பேஸையும் நல்லாவே ஸ்ட்ராங்காக லாக் ஆகிடுது. ஸோ தட் மசாலாவோட குவாலிட்டி அண்ட் அதோட அரோமா வந்து கண்டிப்பாக போகாது. பேக் சைடுமே வந்து ஒரு நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னோடய கிச்சனில் பார்த்துருப்பீங்க, எல்லா மசாலாஸும் தனித்தனியாக நான் வச்சுருப்பேன். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்ஸில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். நான் வந்து சில ஸ்பைசஸ் வைக்க போகிறேன். பிரியாணிக்கு புலாவுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே நான் இதில் வச்சுக்கலான்னு ஒன்றா ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். 75 grams ஆஃப் மசாலா வந்து ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து நம்ம வைக்கிற ஸ்பைசஸ் வந்து ஸ்பில் ஓவர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸ்க்கு மிக்ஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக ரிமூவபிளாக இருக்குது. எதுக்குமே வந்து காமன் டிவைடர் கிடையாது. இந்த மசாலா பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்ஸ் நம்ம குக் பண்ணும்போது பக்கத்தில் வச்சுட்டா ஸோ தட் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைமும் கன்சியூம் ஆகாது. அட் த சேம் டைம் ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த மசாலா பாக்ஸ். இந்த கிளாஸ் லிட் வந்து நான் ஸ்க்ராச்சபிள் கிளாஸ் லிட். ஏன்னா வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் ஸ்க்ராச்சபிள் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே எலிகண்ட்டாக ஒரு மசாலா பாக்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நினச்சா இந்த மசாலா பாக்ஸ் வந்து கரெக்டான ஒரு ப்ராடக்ட். இந்த மசாலா பாக்ஸில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பாக்ஸ் வாங்கி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 10 days ஃப்ரீ வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காமல் போகாது. அவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது இந்த ப்ராடக்ட். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. இந்த எலிகண்ட்டான ஹேண்ட் கிராஃப்டட் மசாலா பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 699. இதோட சேர்த்து ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க, 100 rupees எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர். இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஷெல்ஃபோ இல்லை கேபினெட்டு கீழேயோ இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கிச்சனில் ஒன் ஆஃப் த ஷெல்ஃபில் வந்து நான் ஹேங் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஷெல்ஃபு கீழே இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிட்டா அது ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கேபினெட் வந்து க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் 4 to 5 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். இந்த ஷெல்ஃப் வந்து உங்கள் பேண்ட்ரி ரூம் இல்லை வந்து உங்களோட கேபினெட்டோட ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து நீங்கள் கிச்சன் ஸ்பைசஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து ஃபுட் ரேப்ஸ், அப்புறம் நாப்கின்ஸ், டிஷ் டவல் இல்லை டின்னர் வேர் கூட நீங்கள் வைக்கலாம். காஃபி கப்ஸ் கூட நீங்கள் இதில் வைக்கலாம். என்னோடய ஸ்பைசஸ் வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது.
அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலை, 2 ரோ வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஆர்கனைசர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் மேட் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா மசாலா பாக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு இது கரெக்டான ஆர்கனைசர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மசாலா பாக்ஸ் குக் பண்ணும்போது எடுத்துகிட்டு குக் பண்ணி முடித்த பிறகு ஈஸியாக ஸ்லைடின் பண்ணிக்கலாம். மசாலா பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டான ஆர்கனைசர் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 399 rupees. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து டிஷ் ட்ரைனர். என்கிட்ட டிஷ்வாஷர் இருக்கனால ஹேண்ட் வாஷ் பண்ணுற பாத்திரம் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால் ரொம்ப நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரு அளவான ஒரு சைஸில் ஒரு டிஷ் ட்ரைனர், அட் த சேம் டைம் வந்து லுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் யோசித்து வாங்கின ப்ராடக்ட் இது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்க குட்டியாக இருந்தாலும் நம்ம நிறையா பாத்திரம் இதில் வைக்கலாம். இந்த டிஷ் ட்ரைனரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம பாத்திரம் கழுவி வச்ச பிறகு கீழே ஒரு ட்ரேயில் வந்து அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும். இந்த ட்ரைனர் ரேக்கும் அந்த ட்ரேயும் ரிமூவபிள். இந்த ட்ரைனர் ரேக்கில் வந்து ஒரு அவுட்லெட் இருக்குது, அது மூலமாக வந்து தண்ணி வந்து எல்லாமே வடிஞ்சு வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி காட்டுறேன் ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. நம்ம டிஷ்ஷஸில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து இதில் வடிஞ்சு அப்படியே வந்துடும் இந்த ட்ரே மூலமாக. இந்த ட்ரே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது ஸோ தட் வந்து அங்கே வாட்டர் ஸ்டாக்னன்ட் எதுவுமே இருக்காது அந்த ட்ரேயில். உங்கள் சிங்க்கு சுற்றி இருக்க ஸ்பேஸ் வந்து எப்பயுமே அழகாக ட்ரையாக இருக்கும். எனக்கு பிடிச்ச இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 429 rupees. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் 2 tier ரேக். இந்த ப்ராடக்ட் மல்டி ஸ்டோரேஜ் 2 tier ரேக். இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ரெண்டல் ஹவுஸ்லேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். கிச்சன் கிளீனர்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இதில் பெஸ்ட்டு பார்ட் வந்து இந்த மாதிரி ஹூக் சைடில் கொடுத்துருக்காங்க, 4 ஹூக் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம டஸ்ட்பின் கவர்ஸ் தொங்க விட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பைசஸும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்பைசஸோடு சேர்த்து கிளாஸ் வேர்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹூக்கில் வந்து நம்ம மெஷரிங் கப்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன்ஸ் அண்ட் லேடல்ஸ் கூட ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் அண்ட் மோரோவர் இது வந்து ரெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். நீங்கள் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த பியூட்டிஃபுல் 2 tier ரேக்கோட ப்ரைஸ் வந்து 1290 rupees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிச்சன் ப்ராடக்ட் ஸ்லைடிங் பேஸ்கெட். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டியூரபிளான ஒரு மெட்டலால் மேட் ஆகிருக்கு. 2 ஸ்லைடிங் பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதில் ஆனியன் அப்புறம் பொட்டேட்டோ கார்லிக் எல்லாம் வைக்க கரெக்டான ஒரு ஆர்கனைசர். இந்த ப்ராடக்ட் வந்து ரவுண்டாக இல்லாமல் ரெக்டாங்கிளாக இருக்கனால ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. அதே மாதிரி மேலே வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கனால இந்த ப்ராடக்ட் மேலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பேஸ்கெட்டில் வந்து பொட்டேட்டோஸ் அப்புறம் கோகோனட் அப்புறம் வந்து ப்ரெட் எல்லாம் வைக்க கூட யூஸ் பண்ணிக்கிடுவேன். என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் அதிகமாக வந்து என்கொயரி பண்ண ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் அதிகமாக டிமாண்ட் ஆகிருக்கு. நான் வாங்கும் போதே ஒரு 3 குவான்டிட்டி அவ்வளோதான் இருந்தது. அதனால் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கா எனக்கு தெரில. இது மாதிரி சிமிலரான ப்ராடக்ட் கூட அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மேலே ஃப்ளாட்டாக இருக்கனால நம்ம எதுனாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் பேஸ்கெட் வச்சுருந்தேன்ல, இப்போ அது மாதிரி வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் பாட் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் வேர்ஸ், ஜூஸ் கிளாஸஸ் அப்புறம் காஃபி மக்ஸ் கூட வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரே வச்சு எல்லா ஜூஸ் கிளாஸஸும் வச்சுருப்பேன். அந்த ஜூஸ் கிளாஸஸ்லாம் வச்சிட்ருக்க ட்ரேவே கூட நான் இது மேலே வச்சுக்கலாம். நீங்களுமே வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரே வச்சுட்டு ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 மெட்டல் பேஸ்கெட்ஸுமே வந்துட்டு ரிமூவபிள். இதை ஜஸ்ட்டு ஸ்லைட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் கிச்சனுக்கு தேடி பிடிச்சி வாங்கின ஒரு ஆர்கனைசர் இது. இந்த ப்ராடக்ட் நான் வாங்கும் போது உள்ள ப்ரைஸ் வந்து 799 rupees. நெக்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மல்டி பர்பஸ் கிச்சன் ஸ்டாண்டு பார்க்க போகிறோம். இந்த ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வரும். இந்த ஆர்கனைசர் டிஸ்மேண்டில் பண்ணி இவ்வளோ குட்டி பேக்கில் நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பேக்கேஜோடு சேர்த்து ஒரு மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இந்த பேக்கேஜில் இந்த மாதிரி அயன் டியூப்ஸ் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் பாக்ஸ்லேருந்தே காட்டுறேன். ஸோ எப்படி ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 6 பிளாஸ்டிக் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் டியூப்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கனெக்டர் வந்து கீழே வந்துடும். அந்த பிளாஸ்டிக் கனெக்டர்ஸில் வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த அயன் டியூப்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். 2 ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் அயன் டியூப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். எய்தர் பெரிய ஷெல்ஃப் வந்து கீழே வச்சுட்டு சின்ன ஷெல்ஃப் மேலே வைக்கலாம், இல்லாட்டி சின்ன ஷெல்ஃப் கீழே வச்சுட்டு பெரிய ஷெல்ஃப் மேலே வைக்கலாம். நம்மளோட கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இல்லை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து 10 கிலோஸ். இந்த பைப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்கிறது BPA ஃப்ரீ பிளாஸ்டிக். ஸோ ஈஸியாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம கிச்சனில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம மைக்ரோவேவ் அவன் மேலே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க ஷெல்ஃபில் வந்து நம்ம சாசஸ் அப்புறம் என்ன ஐட்டம் வைக்கணுமோ வச்சுக்கலாம். நான் அதில் வந்து என்னோடய ஜூஸ் கிளாஸஸ் வச்சுருக்க ட்ரே கூட நான் வச்சுட்டேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுது. எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்லைட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட் இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிச்சன் வெசல்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு நான் காட்டுறேன். இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட பெரிய கிச்சன் வெசல்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரெண்டல் ஹவுசஸில் இருக்கவங்களுக்கு ஷெல்ஃப் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ரைஸ் பாட் அதுக்கப்புறம் வந்து இட்லி ஸ்டீமர் இது மாதிரி பெரிய வெசல்ஸ் ஆர்கனைஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆர்கனைசர். அதே மாதிரி இந்த ஆர்கனைசரில் பெஸ்ட் பார்ட் வந்து இந்த ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 12 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்ஸை வந்து இந்த ஆர்கனைசரில் நம்ம ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஹூக்ஸில் வந்து நம்ம கரண்டிலாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து ஹேங் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி தனித்தனியாகவும் வைக்கலாம். ஸோ அதில் இருக்க 1 பார்ட் வந்து நான் அவன் மேலே வைக்கிறேன். எப்பயுமே மைக்ரோவேவ் அவனில் வந்துட்டு வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. சில அவனில் வந்துட்டு மேலே கொடுத்துருப்பாங்க, சில இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த வெண்ட் மேலே கொடுத்துருக்க அவனில் வந்துட்டு நம்ம எந்த ப்ராடக்ட்ஸுமே மேலே வைக்கக்கூடாது. என்னோடய அவனில் வந்து வெண்ட் வந்து மேலே இருக்கும். ஸோ வந்து அது மேலே ப்ராடக்ட்ஸ் வைக்க ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இந்த ஆர்கனைசர் வச்சு நான் வந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அவனும் ஈஸியான ஆக்சஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் அவனுக்கு மேலேயும் நிறைய ஐட்டம்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு அவனும் டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. அட் த சேம் டைம் வந்து ஸ்பேஸும் மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரோட இன்னொரு பார்ட் வந்து நான் மிக்சர் கிரைண்டருக்கு மேலே வச்சுருக்கேன். என்னோடய மிக்சர் கிரைண்டர் மட்டும் இல்லை, என்னோட வந்து ரைஸ் குக்கரும் கூட இதில் நான் வச்சுருக்கேன். இந்த மிக்சர் கிரைண்டருக்கு சைஸ் வந்து அழகாக செட் ஆகிடுச்சு. வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே புஷ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் குக்கர் மட்டும் லிட்டு போட்டு என்னால் வைக்க முடியல. ஸோ தட் வந்து லிட்டை வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நான் உள்ளே ஸ்லைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மிக்சர் கிரைண்டரோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் நான் வச்சுருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரேயை வந்து அப்படியே எடுத்து இந்த மிக்சர் கிரைண்டர் மேலே இருக்க ஆர்கனைசரில் நான் வைக்க போகிறேன். இப்போ எனக்கு ஷெல்ஃபும் ஃப்ரீ ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த மிக்சர் கிரைண்டருக்கு தேவையான இந்த ஜார்ஸும் வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஆக்சஸ் பண்ண எனக்கு வசதியாக ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசர்ஸ் வச்சு நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸும் இப்போ அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் வந்து வேறு எத்தனாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை ஷூ ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு. அட் த சேம் டைம் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ என்னோடய கவுண்டர் டாப்பே வந்து ரொம்ப க்ளீனாக டைடியாக ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ரெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஷெல்ஃபே இல்லாத கிச்சனுக்கு வந்து ரொம்பவே அவசியமான ஒரு ப்ராடக்ட். இந்த மல்டி ஸ்டோரேஜ் கிச்சன் ஆர்கனைசர் ஓட ப்ரைஸ் வந்து 649. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பேன் அண்ட் பாட் ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் 5 டயர் ரேக், ஒரு டியூரபிளான மெட்டலில் மேக் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பேக் ஆகி வந்தது. ஸோ தட் அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்தது.
இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஹாரிசான்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹாரிசான்டலாக யூஸ் பண்ணேன். ஸோ இதை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் காஸ்ட் அயர்ன் குக்வேர். ஏன்னா வந்து காஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த ஹெவி ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஆர்கனைசர். ஸோ என்னோட காஸ்ட் அயர்ன் கிரில் பேன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் காஸ்ட் அயர்ன் ஊத்தாப்பம் மேக்கர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அயர்ன் தோசா டவா வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட காஸ்ட் அயர்ன் ஆம்லெட் மேக்கர் வச்சுருக்கேன். நம்ம சேனலில் காஸ்ட் அயர்ன் குக்வேர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறதுக்கான வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் காஸ்ட் அயர்ன் குக்வேர் த ஸ்கில்லட் வந்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ஆப்பம் டவா வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பனியாரம் டவா வைக்கிறேன். ஸோ வந்து இந்த 5 டயர் ஆர்கனைசரில் வந்து 7 ஹெவி டியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பாட்ஸ் பேன்ஸ் ஹோல்டு பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் எஸ்பெஷலி காஸ்ட் அயர்ன் குக்வேர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 549 rupees. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டீல் பிளேட் ஆர்கனைசிங் ரேக். இது வந்து ஒரு ஸ்டைலான பிளேட் ஆர்கனைசர். இப்போ இருக்க மாடர்ன் கிச்சனுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேட் ஆர்கனைசர். இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆஃப் 2 வரும். இந்த ஆர்கனைசர் வச்சு அரவுண்ட் 6 to 7 ஸ்மால் பிளேட்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பெரிய பிளேட்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம். பெரிய பிளேட்ஸுமே அரவுண்ட் 6 to 7 பிளேட்ஸ் கிட்ட நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. இந்த குட்டி ஆர்கனைசர் வந்து இவ்வளோ பிளேட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி என்னோட கிச்சனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்கனைசர் வச்சு சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு தோசா பேன் கூட நான் இதில் வச்சுருக்கேன். எப்போ நான் சாப்பிங் போர்டு இந்த தோசா டவா எனக்கு தேவையோ அப்போ ஜஸ்ட் இந்த ஆர்கனைசரை இப்படி ஸ்லைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கும் போது இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து உள்ளே நான் ஸ்லைட் பண்ணி விட்ருவேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பியூட்டிஃபுல்லான பிளேட் ஆர்கனைசரோட ப்ரைஸ் வந்துட்டு 649 rupees. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் கட்லரி ட்ரே. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் மாடுலர் கிச்சனில் மட்டும்தான் யூஸ் ஆகும்னு இல்லை, நான் மாடுலர் கிச்சன்லேயும் கூட இது யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரா இருந்தால் போதும். அந்த ட்ராவில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து அழகாக நீங்கள் ஃபிட் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 60 சென்டிமீட்டர், இதில் வந்து 45 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 90 சென்டிமீட்டர் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களோட ட்ராவோட டைமென்ஷன் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லேடில்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸை வந்து அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்பூன்ஸ், அப்புறம் உடன் ஸ்பூன்ஸ், ஃபோர்க், அப்புறம் மிஸ்லினியஸ் ஐட்டம்ஸ், ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அழகாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சன் கட்லரி வைக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆர்கனைசர். இந்த 60 சென்டிமீட்டர் கட்லரி ட்ரேயோட ப்ரைஸ் வந்து 979 rupees. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம 9 ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.